ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக பால் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன். அது கூட 1 டம்ளர் ரவா சேர்த்து அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு தனியாகவும் ரவா சேர்த்து வறுக்கலாம். ஆனால் நான் ஒரே இதாக அந்த நெய் பாத்திரத்துலேயே ரவாவை சேர்த்து வறுத்துக்கிறேன். ரவா கொஞ்சம் நிறம் மாறின உடனே 1 கப் ரவைக்கு 1 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் கொஞ்சம் சூடாகவே ஊற்றிக்கோங்க. ரவையை அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரவா பால்லையே நல்லா வேகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், பால்லையே அது நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிகை குங்குமப்பூ. சர்க்கரை போட்டோனையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அது கரைஞ்சி வரும். இந்த மாதிரி கெட்டியான நெய் சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பால் கேசரி ரெடி. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.